ஆரம்பமே நாருதுங்க. என்னடா வீட்டுக்குள்ள போய் கக்கஸ் கழுவுறதுக்கு சண்டை முடிக்கிறதுக்கு மொத்த தமிழ்நாட்டையும் அலசி கழுவி குலுக்கி 50 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். யாருடைய வாழ்க்கை நார போகிறது வாங்க பார்ப்போம். விஜய் சேதுபதி மடியிலே போய் உட்கார்ந்த மாதிரி இருங்க தம்பி, நெஞ்சில மட்டும் இல்ல கண்ட இடத்துல அடி விழும். இருங்க, ஐயோ ப்ளீஸ் கத்தாதீங்க. அந்த கதிரைக்குள்ள ஒருத்தன் உட்கார விடாம அதுல காலை உள்ள பூத்தி அவனோட குண்டிய குத்துது. ஒரு லேடிஸ் கிட்ட அசிங்கமா ஃபைட் பண்ணி இப்படி ஜெயிச்சிருக்கியே, உங்களுக்கு வெக்கமே இல்லையா உனக்கு? யா கக்கூசியா, I am well settled, I don't know money. செலக்ட் பண்ணுங்க. இவன் சண்டை வந்தா பிக் பாஸ்ல கடிச்சே ஜெயிச்சிராம போல இருக்கு. காமன் மேனுக்கு உங்களை வரவேற்கிறேன். Hey guys, welcome back. டைட்டிலே பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக வருஷத்தோட அந்த கடைசி வரும்போது தான் பிக் பாஸ் அப்படின்னு வந்து நம்ம தாலியாக இருப்பாங்க. இந்த வாரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சீசன் 10 சீசன் 10 ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து ஆடி ப்ரோமோலாம் விட்டாங்க. ஆனாலும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் தலையெல்லாம் நாங்கள் வெடிக்க வச்சு உங்களை டென்ஷன் ஏற்றி சாடிக்க போகிறோம், என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ நிறையா பேர் உஷாராயிட்டாங்க சார். 9 சீசனாக பார்த்து பேர் நாரி போய் யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. அக்ரிமெண்ட்டை வச்சு மிரட்டி கூப்பிட்டு கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஆளு பத்தலை சார். அதுக்கு நீங்கள் வேணா வாங்கலை அப்படின்னு காமன் மேன் அப்படின்னு இவ்வளோ நாள் ஆடியன்ஸை உட்காந்துருந்தோம்ல, நம்மளே பிடிச்சி இல்லை ஒழுத்து போட பார்க்குறாங்க. அதுலேயும் ஏமாந்து எக்கச்சக்க பேர் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த காமன் மேன் ஷோ வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பரவாயில்ல, காமன் மேன் ஷோ பிக் பாஸ் தானே எல்லாம், பிக் பாஸோட தம்பி இவர். ஸோ ஸ்மால் பாஸ்லேருந்து ஆரம்பித்து பிக் பாஸ் வரைக்கும் நம்மளும் நம்ம டெய்லி ரிவ்யூவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன். காமன் மேன் ஆரம்பமே நாருதுங்க, ஹெவி கப்புங்க. செலிபிரிட்டிஸ் ஆகுது, அவங்க செலிபிரிட்டி ஆகிட்டாங்க வேறு துறையில். செலிபிரிட்டிஸாக பிக் பாஸுக்குள்ளே வந்து நாருவாங்க. இவங்க இனிமே தான் செலிபிரிட்டி ஆகணும். இவங்கள விட ஹெவியாக நாருனா தான் முதல் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸுக்கு போகலாம். அப்புறம் பிக் பாஸுக்குள்ளே போய் நம்ம நொட்டணுமா இல்லையா? இந்த ஒரு மாதம் நம்மளை அந்த காமன் மேன் ஷோவை பார்த்து அவங்க முகத்தை பழக்கிடுவாங்க. இந்த ஒரு மாதம் எப்படியாவது நம்ம செலிபிரிட்டியாக நாடுறோம்டா, உயர்றோம்டா அப்படின்ட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லேயே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்க்குறீங்க, ஹாய் ஹலோ சொல்கிறீங்க, அவர் ஹாய் ஹலோ சொல்கிறாரு, சிரிக்கிறீங்க. 2ஆம் நாள் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. 3ஆம் நாள் பார்க்குறீங்க, அப்புறம் தண்ணி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களான்னு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி அவரோட கேரக்டரை பற்றி தெரிகிறது இயல்பு. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, ஹலோ என்னடா, அதுதான் காமன் மேன். ஒருத்தரை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்குவீங்க. அவங்களோட எடுத்தோடனே அவங்களோட நல்ல முகத்தையெல்லாம் பார்க்க தேவையில்லை, எடுத்தோடனே திருப்பி நார முகத்தை தான் காட்டுவாங்க. அதுதான் இந்த ஷோ. ஓகே அப்பா, இதுதான் காமன் மேன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எபிசோடு 1 என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுறேன். அதாவது ஸ்டார்டிங்ல இன்ட்ரோ, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்து செலக்ட் செய்யப்பட்ட பல பேர்களிடமிருந்து 2 நிமிட வீடியோக்களை நாங்கள் கேட்டோம். பிக் பாஸ் காமன் மேனில் பங்கு பெறுவதற்காக பல கோடி பேர் 2 நிமிட வீடியோவாக பல கோடி வீடியோக்களை அனுப்பினீர்கள். அதில் எங்கள் டீம் கக்குசுக்கு கூட போகாமல், ஒன்றுக்கு கூட போகாமல் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்து அதில் பல 100 வீடியோக்களை செலக்ட் செய்ததுக்கு பின் உங்களோட எல்லாம் வீடியோ காலிலே வந்து இன்டர்வியூ செய்தார்கள். அதிலிருந்து சில 100களை மட்டும் நாங்கள் பிரித்து எடுத்தோம். எது வீடியோ கால் இன்டர்வியூவா? பெரிய கம்பெனி போல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கு பிறகு செலக்ட் செய்த அந்த சில 100 முத்துக்களை எங்கள் ஸ்டூடியோவுக்கு வர வைத்து கும்பலாக உட்கார வைத்து குரூப் டிஸ்கஷன் நடத்தினோம். ஏன்னா நான் இந்த ஃப்ளைட்டில் கேபின் க்ரூ வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அங்கே தாண்டா இதெல்லாம் பண்ணாங்க. வீடியோ கால் இன்டர்வியூன்னாங்க. அப்புறம் கோட்டு டையெல்லாம் போட்டு வாங்கடான்னு சொல்லி குரூப் டிஸ்கஷன் உட்கார வச்சாங்க. எனக்கு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஞாபகம் எல்லாம் போய் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே போய் கக்கஸ் கழுவுறதுக்கு சண்டை முடிக்கிறதுக்கு குரூப் டிஸ்கஷன், அதில் குரூப் டிஸ்கஷன். சரி, குரூப் டிஸ்கஷன்னா என்ன? ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதை பற்றி தனுஷ் மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே. குரூப் டிஸ்கஷன்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, ஆடி காட்டுறாங்க.
டேலண்ட் காட்டணும். குரூப் டிஸ்கஷன்ல எதுக்கு ஆடுறீங்க எனக்கு அது தெரியல. அதெல்லாம் ஆடி முடிச்சாச்சு. ஆடி அதுல எல்லாம் முடிச்சதுல இருந்து 50 பேருங்க மொத்த தமிழ்நாடையும் அலசி கழுவி குலுக்கி 50 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்தெல்லாம் இல்ல, இப்போதைக்கு இல்ல, எல்லாம் தென்னிந்தியாவுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிட்டாங்க. 50 பேர் ஃபைனலா செலக்ட் ஆயிட்டாங்க. அதுல அவர் சொல்றாரு, இந்த 50 பேரில் யாருடைய வாழ்க்கை மாறப்போகிறது பார்ப்போம். எனக்கு மைண்ட் வாய்ஸ்ல அதான் யாருடைய வாழ்க்கை நாரப்போகிறது வாங்க பார்ப்போம். நான் நினைச்சேன் 50 பேர்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு. ஒரு சில பேரை செலக்ட் பண்ண போறாங்களா. ஸோ ஒரு ஆளுன்னு இல்லை, ஒரு 4 பேர் 5 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செலிபிரிட்டி ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும் பிரிஞ்சு கச்சடி முச்சடின்னு சண்டை வரும். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. முதல் டாஸ்க் எல்லாரையும் பெரிய ஒரு கிரவுண்ட்ல நிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு பசர் பார்த்தா பசர் தாண்டா அடிச்சுது. எங்க ஓடணும்னு தெரியாம எல்லாரும் ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா தூரத்துல ஒருத்தங்க கத்துறாங்கன்னா டாஸ்க் லெட்டர் வந்துருச்சு. அத எடுக்கிறதுக்கு ஓடுறாங்களா? ஒரு டாஸ்க் லெட்டர் தான் இருக்கு. ஒரு ஆள் போய் படிக்கணும். நான் தான் புடுங்குவேன் அதை. அதாவது பிக் பாஸ் இதுக்குள்ள வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், நான் ஆக்டிவா இருக்கேன், பாருங்க 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 அப்படின்ட்டு ஓடுறாங்க. ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு லேடி தூக்கிட்டாங்க. இப்ப டாஸ்க் என்னன்னா 2 பஸ் வரும், வந்து நிக்கும். பஸ்ஸர் அடிச்ச உடனே நீங்க எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள ஏறணும். அதுவும் 50 பேர் இருக்கீங்க. 2 பஸ்ஸையும் சேர்த்து 36 சீட்டு தான் இருக்கு. அவங்க உடனே 36 சீட் தான் சொன்னாங்க. உடனே இன்னும் பஸ்ஸே வரல இரு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவங்க சொல்றாங்க உள்ள ஏறி இருக்கணும். 2வது ஹார்ன் அடிச்சாதான் பஸ்ஸை விட்டு இறங்கணும். 2வது ஹார்ன் அடிச்சாதான் பஸ்ஸை விட்டு இறங்கணும். அதுக்குள்ள எவனாவது இறங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். 2 பஸ் வருது தூரத்துல. கிட்ட வர பார்த்தா அது மினி பஸ் இருக்குல்ல, ஸ்கூல் பிள்ளைங்க குட்டி பஸ். அது நான் கூட பஸ் இன்னொன்னு இதா தண்டி பஸ் 50 பேர் ஒரு பஸ்ல ஏறி இன்னொரு பஸ்ஸை காலியா விடலாம்னு நினைச்சேன். ஒரு பஸ் குட்டி பஸ் 2 வருது. குட்டு 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 குட்டுன்னு வந்து அப்படியே பக்கத்துல நிக்குது. எல்லாரும் வந்து இப்படி நிக்கிறாங்க. என்ன பஸ்ஸை போய் கவுத்து பிரட்டி விட போறியா? இல்ல மெதுவா அவசரம் இல்லாம போலாம் இரு. பஸ் ஹார்ன் அடிக்குது. அம்மா ஓடுறாங்க, தள்ளி உடிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடி போய் பஸ்ஸுக்கு ஒரு கதவு தானே இருக்கு, கதவுல போய் கொச்சுன்னு சேர்றாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அந்த பஸ்ஸுக்கு ஓடுறாங்க, அங்க இருந்து இந்த பஸ்ஸுக்கு வர்றாங்க. கதவு கிடைக்கல, ஒரு கதவு தான் இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, கதவால தான் வரணும். எனக்கு அந்த பஸ்ஸை பார்க்கும்போது வடிவேலோட காமெடி தான் ஞாபகம் வந்து. இல்ல அது இல்ல, அவர் கண்டக்டரா இருக்கும்போது எல்லாரும் கதவு கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. எல்லாரும் முந்தி அடிக்கிறாங்க, ஒருத்தன் ஏறுறானா பாரு அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தனை ஏற மாட்டேங்கிறான். எல்லாரும் கதவு கிட்டே நின்று கச்சடி முச்சடிங்கிறாங்க. பார்த்தா ஒன்னொன்னா போகுது. எல்லாரும் உள்ள ஏறிட்டாங்க. எல்லாரும் உள்ள ஏறியாச்சு. ஏறினோடனே வெளியே அந்த அவ்வளவு நேரம் அவங்க நின்னாங்களே ஒரு சின்ன கிரவுண்டு, அந்த கிரவுண்டை காட்டுறாங்க. பெரிய அந்த கலவரம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவியில போய் காட்டுவாங்கல்ல, என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு. அது மாதிரி யாரோடையோ அந்த ஹெட் பேண்டு, யாரோட சட்டையோட சின்ன துணி, அவங்க எல்லாரோட ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், அதெல்லாம் இப்படிலாம் இருக்கு. அத பார்த்தா இப்ப என்ன நடந்துச்சுங்க, பெரிய கலவரமுங்க. அப்படியா, என்ன கலவரம்? பஸ்ல ஏறணுமுங்க. ஏடா பஸ்ல ஏறுறது கலவரமா? இவங்க அப்படித்தாங்க ஆக்குவாங்க. சும்மா பஸ்ல ஏறி போகலாம் டாட்டா சொல்லிட்டு ஏறி உள்ள போனா முதல் போனவங்க எல்லாம் போய் சீட்டை பிடிச்சிட்டாங்க. சீட்டை பிடிச்சிட்டு இப்ப ஏதோ விஜய் சேதுபதி மடியிலே போய் உட்கார்ந்த மாதிரி. என்ன உனக்கு பஸ்ல தானே ஏறி உட்காந்துருக்க, ஒரு கால் கலண்டு வழி நடக்கும். ஒரு விதம் விஜய் சேதுபதி மடியில போய் உட்காந்து பிக் பாஸ் டைட்டில் ஜெயிச்ச மாதிரி உள்ள போய் உட்காந்துட்டு நான் மசூல் அடிச்சேன். இருங்க தம்பி, நெஞ்சில மட்டும் இல்ல கண்ட இடத்துல அடி விழும், இருங்க. இப்பதானே முதல் எபிசோடு, ரொம்ப ஆடாதீங்க, என்ன உட்காரு மூடிட்டு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஒரே மாதிரி சொக்கா போட்டு அவங்க தான் அப்படி தட்டுனது. என்னன்னா அண்ணனும் வந்துட்டு தம்பியும் வந்துட்டு பக்கத்துல வேற உட்காந்துட்டோம். சரி, உள்ள போய் உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே கத்துறாங்க, எல்லாரும் கத்துறாங்க. ஏன்னா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. என்னடா அப்படின்னு கேட்டா தெரியல, ஏதோ கத்துவா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து ஐயோ ப்ளீஸ் கத்தாதீங்க. உடனே அங்க இருந்து இங்க பாருங்க, எங்களை கத்த கூட சொல்றதுக்கு உங்களுக்கு இந்த ரைட் கிடையாது, சரியா? உங்களை மாதிரி நாங்களும் ஒரு காமெடி.
எல்லாரும் கத்துறாங்க. அதுல ஒருத்தர் எழுப்பி இருங்க சண்டை போடாதீங்க, என்ன இது கருத்து சொல்ல போறியா? ஆமா சொல்லுங்க. காமன் மேனுக்கு உங்களை வரவேற்கிறேன். உட்கார மூட்டக்கார. எப்படியாவது ப்ரோமோல வந்து ஏதாவது அந்த கேமராவில் நம்ம மூச்சை பதிய வச்சு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போயிடனே அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க யாராவது ஒரு சிங்கிள் செலிபிரிட்டி வருவாங்க, நம்ம அவங்கள கரெக்ட் பண்ணிட்டோம்னா வெளியே வரும்போது நம்ம ஜோடி செலிபிரிட்டியாக வரலாம், காமன் மேனாக போய் ஒரு செலிபிரிட்டிக்கு ஜோடியாக வரலாம்ங்கிறதும் பல பேருக்கு ஐடியா இருக்கும். அதில் உள்ளே போயாச்சு. போனோடனே பஸ் அங்கேயே நிற்கிது, கதவெல்லாம் மூடிட்டாங்க. அதில் சீட்டுக்கு சண்டை. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஏற முடியாம வெளியே யாரும் இல்லை எல்லாரும் ஏறிட்டாங்க, நின்றுட்டும் இருக்காங்க. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா இருங்க அவங்க சீட்டில் 36 சீட் இருக்குன்னு சொன்னாங்க, சீட்டில் இல்லாதவங்க இறங்குங்கன்னு ரூல்ஸில் சொல்லலை. ஸோ யாரையும் தள்ளக்கூடாது, கதவை மூடுங்க அப்படின்னு இப்போ செட்டில் ஆயாச்சு. பார்த்தா இவங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா பஸ் அசையுது, எங்கேயோ போகுது. எங்கடா போறீங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டூடியோக்குள்ளேயே இவங்க என்ட்ரன்ஸில் ஏற்றி உள்ளே கொண்டு போகிறாங்க. வெல்கம் டு இவிபி அப்படின்னு போட்டு இவங்களுக்கு அந்த இவிபி எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சந்தோஷம். பஸ்ஸு போகுது. போனோடனே அப்படியே பெரிய ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்குது, கதவு. அந்த கதவு திறக்குது. திறந்தா ஒரு கும்முன்னு இருட்டாக இருக்குது. 2 பஸ் அதுக்குள்ளே போகுது. போய் சென்டரில் நின்றாச்சு. பார்த்தா கதவு சாத்துறாங்க. அப்போ இருட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன சார் பஸ் 2 உள்ள வச்சு கதவு சாத்திட்டாங்க. ஆனால் பார்த்தா லைட்டே இல்லை, இருட்டாக இருக்குது, சுற்றி என்ன இருக்குன்னே தெரியல. பஸ்ஸுக்குள்ளே மட்டும் அந்த இருக்கஞ்சேரி யோரோ இருக்கே போடுக்காயா மாமா அப்படின்னு அந்த பாட்டு போடுற பஸ்ஸில் ஒரு லைட்டு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு லைட்டை மட்டும் போட்டுட்டு டிரைவர் இறங்கி ஓடிட்டாரு. இவங்க பார்க்குறாங்க, எங்கேயா போகிறேன், அவர் மாஸ்க் போட்டிருக்காரு, மூத்த காட்டக்கூடாது, ஓடிட்டாரு. இப்போ ரூல்ஸ் என்ன, 2வது ஹார்ன் அடிச்சாதான் நீங்கள் இறங்கணும். அடிக்கிற டிரைவர் இறங்கி ஓடுறாரா, எப்போ சார் அடிப்பீங்கன்னு கேட்டால் அடிப்போம் இல்லை, டிரைவர் போய் 1க்கு 2க்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கி அனுப்பிட்டு வருவார். எவ்வளோ நேரம் ஆகும் சொல்ல தெரியாது. எப்படி 1 hour ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் வாட்டக்காரு வாடுன்னு ஆடுனாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களே கருவாடு ஆகிட்டாங்க. சார் எப்போ சார் ஆன் அடிப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பொட்டு காற்று இல்லை, சூடு வேர்க்குது. அதை பார்த்தா நான் இமேஜின் பண்ணுறேன், இது ஒரு டிவி ஷோ நம்ம வீட்டில் இருந்து பார்க்குறதுனால ஓகே, அந்த கப்புக்குள்ளே அவ்வளோ பேர் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கணும்ல, எல்லாருக்கும் வேர்த்து ஊத்துது, சட்டையெல்லாம் கசகச. ஒருத்தன் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, சொக்காயை கழட்டிட்டு உட்காந்துருக்கேன், அவனுக்கு முடியல. அப்போ லேடிஸுக்கும் கசகசன்னு வந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்கணும், சொக்காயெல்லாம் கலட்டி சுற்றி இருக்கிறவங்களே அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது. அதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னலுக்கு வெளியே தலையை போட்டு நிறைய பேர் வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறது, டிஷ்யூ எடுத்து இப்படி புளிஞ்சு காட்டுது இந்த வேனுக்கு வெளியே. பார்த்தீங்களா இதுதான் டிஷ்யூன்னு பார்த்தா டப்பில் ஊற்றுற மாதிரி ஊற்றுது தண்ணி. எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது, நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, என்னங்க டாஸ்க் இது. ஐயோ ஒருத்தர் கேட்குறாரு, என் கண்ணு கேமராமேனை பார்த்து உள்ளே வச்சு எங்கள் மொத்த ஷோலையை முடிச்சு விட்டு 2வது டாஸ்க்கு அனுப்புவீங்க போல இருக்குது, மொத்த எனர்ஜியை பிடிச்சி விட்டு. அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் உனக்கு அது தெரியுதா, வரும்போதே தெரியக்கூடாதா? சரி. கடைசியில் பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க 2 hours. 2 hours அப்புறம் கதவு திறக்குது. திறந்தோடனே ஒரு ஹார்ன். எல்லாரும் எழுந்திரிச்சு வெளியே வந்து அப்படியே நடந்து வெளியே வந்து வெளியே உட்காந்து என்ன வெளியே வரும்போது தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்தி வராங்க, கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பாட்டிலில் தண்ணியெல்லாம் குடிச்சு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்படி காலெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதில் ஒரு சில பேர் என்னென்னா இப்படி மைக்கை வாங்கி, நான் எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ வேலை செஞ்சதில்லைங்க, நான் என் வாழ்க்கையில் என்ன வேலை செஞ்சீங்க, ஒரு வேலை செய்யலையா, இவ்வளவு வேலை செய்யலையா, அந்த வேலைக்குள்ள அடைஞ்சிருக்கிறது. என்ன இப்படி என் உடம்பு இவ்வளோ நாள் வேர்த்தது கிடையாதுங்க. நான் ஒரு விஷயத்து எந்த ஒரு விஷயத்துக்கும் இவ்வளோ எஃபர்ட் போட்டது. ஏய் தெரியும் தானே, உள்ளுக்கு 2 மணி நேரம் பஸ்ஸில் உட்காந்துருந்ததுக்கே அழுதுன்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், ஆடுவியா? இன்னொருத்தங்க எனக்கு லெக்கெல்லாம் கிராம்ப் ஆயிடுச்சுக்கு, நான் ஒரு அரை மணி நேரத்தில் இறக்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு பஸ்ஸில் இருந்து இறக்குறதா அப்படின்னு உள்ளே உட்காந்துச்சு. அதான் டாஸ்க் முடிஞ்சில்ல, அக்கனத்தோட பேசாம. அப்போ யாரும் இறங்கலை. 50 பேரும் அடுத்த டாஸ்க்கு போயிட்டாங்க. 2வது டாஸ்க் என்ன அப்படின்னா, எல்லாரும் கண்ணையும் கட்டி ஒரு ரூமுக்குள்ளே போட்டாங்க. அவங்களுக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ அங்கே பார்த்தா இந்த ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குல்ல, அதை கவுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளாஸ்டிக் சேருக்கு கீழேயும் ஒரு டோக்கனும் அதுக்கு நம்பரும் இருக்கு. சொல்றாங்க இப்போ ஹவுஸ்மேட்ஸ், இப்போ பஸர் அடித்த உடனே உங்கள் பிளைண்ட் ஃபோல்டை கழட்டிட்டு
உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேர் இருக்கும், ஏதாவது ஒரு சேரை எடுத்து அதில் நீங்கள் உட்காந்துடணும், கீழே இருக்கிற டோக்கன் நம்பரை நீங்கள் எடுத்துடணும். இதுதான் உங்களுக்கு ஒஃபிஷியலான டோக்கன் நம்பர். இனி உங்களை இந்த டோக்கன் நம்பரை வச்சு தான் கூப்பிடுவோம், அதாவது ஜெயில் மாதிரி 43 நம்பர் 5 10 இங்கே வா. ஆமாம், அது மாதிரி இந்த டோக்கன் நம்பரை வச்சு தான் உங்களை இனி கூப்பிட போகிறோம். ஸோ பார்த்து உங்களுக்கான இதை ஃபைட் பண்ணி எடுங்க. 50 பேர் இருக்கீங்க, 45 சேர் தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. பஸ்ஸர் அடிக்குது, எல்லாரும் இதை பிச்சு போட்டுட்டு என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணி பாருங்க. சின்ன ரூம், அதான் கத்திரையை புட்டிச்சு ஒட்டைக்கிறாங்க, பிளாஸ்டிக் சேரெல்லாம் தெறிக்குது. டப்பு டிப்பு டும்க்கு டப்க்கு டப்க்கு டொப்க்கு டும். என்னன்னு கேட்டால் அந்த பிளாஸ்டிக் ஒட்டைக்கிற சவுண்டு, கத்திரையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு கேர்ள் என்ன பண்ணுது, அந்த கதிரைக்குள்ள ஒருத்தன் உட்கார விடாம அதில் காலை உள்ள பூத்தி அவனோட குண்டியை குத்துது. எந்திரி எந்திரி அப்படின்னு. அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, ஒரு கேர்ள் வந்து உட்கார சொன்னா தலையை வச்சுட்டு அதுல படுத்தோன்னு ஒருத்தவங்க வந்து தலையில உட்காந்துட்டாங்க. உடனே கத்துது. அவங்க வந்து ஒரு கிராம தக்கா, இது கத்துதுப்பா அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு கடைசியில் சேர் கிடைக்கல. அங்கால அந்த ட்வின்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் ஒருத்தனும் ஒரு கேர்ளும் சண்டை. அதில் அந்த ட்வின் சும்மா இல்லாமல் பிடிச்சி கத்திரையை பிடிச்சி இழுத்து அவர் உட்காந்துட்டார். இழுத்ததில் அவங்க போய் கீழே விழுந்துட்டாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாரும் பொதுவாக தான் அந்த கேமில் விளையாடணும்னு சொன்னோடனே ஆமாம் எஸ் அப்படின்னு உள்ளே வர வேண்டியது. ஏதாவது ஒரு டாஸ்கில் ஒருத்தர் தோத்துட்டாங்க அப்படின்னோடனே அந்த விமன் கார்டை கையில் தூக்க வேண்டியது. உடனே அந்த அந்த அவர் சேரில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட தோத்து போன அந்த கேர்ள் வந்து ஒரு லேடிஸ் கிட்ட அசிங்கமா ஃபைட் பண்ணி இப்படி ஜெயிச்சிருக்கியே, உங்களுக்கு வெக்கமே இல்லையா உனக்கு? இதெல்லாம் காலங்காலமா நடக்குது. அப்ப நான் மனசுல நினைச்சேன், உனக்கு வெக்கமா இல்லையா? இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இப்ப நீ ஜெயிச்சிருந்தா ஒன்றும் பேச மாட்டேன், நீ இப்போ தோத்து போயிட்டா அப்படின்னு உடனே டக்குன்னு அந்த விமன் கார்டை கையில் எடுக்கிறது. இந்த பருப்பெல்லாம் 9 சீசனாக பார்த்தாச்சு, புதுசாக ஏதாவது கொண்டு வா போ அந்த பக்கம். இங்கே சண்டை நடந்து 5 பேருக்கு சேர் கிடைக்கல, மிச்சம் 45 பேருக்கு சேர் கிடைச்சாச்சு. கட் பண்ணால் இந்த பக்கம் மாயா செட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாவ் வாட் அ ஷாட் அப்படின்ட்டு உள்ளே வர்றாங்க. அவங்க தான் ஹோஸ்ட். எனக்கு ஸ்டார்டிங்கில் மாயா ஹோஸ்ட் அப்படின்னோடனே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஐயோ எதுக்கு சார் போய் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் சர்ப்ரைசிங் என்னென்னா ரொம்ப எனர்ஜியாக ஷோவை நல்லா கொண்டு போகிறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேபி அடுத்தடுத்த எபிசோடில் ஒருவேளை அவங்களோட அந்த இரிட்டேஷன் கேரக்டர் வெளியே வருதா தெரியலை. எபிசோட் 1 எனக்கு எங்கேயுமே இரிட்டேட் ஆகலை, நல்லா இருந்தது. ஆக்சுவலி 50 பேர் 3 ஜட்ஜு அப்படின்னு எல்லாரையும் மேய்க்கணும்னா அந்த ஹோஸ்ட் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும். இவங்க அப்படி இருக்காங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, துடிச்சு ஓடி கச்சன்னு நல்லாவே பண்ணுறாங்க. பார்த்தா குடுன்னு அவங்க அந்த ரூமுக்குள்ள எல்லாரும் யாரும் எதிர்பார்க்கல, ஹாய் 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 அப்படி ரூமுக்குள்ள ஓடிட்டாங்க. சேர் இருக்கிற ரூமுக்குள்ள எல்லாருக்கும் இவங்களை பார்த்தோன்னே ஆன்னு சத்தம். அப்போ அந்த 5 பேர் எலிமினேட் உள்ளதான் இருக்காங்க. அவங்க இவங்க போய் தான் உள்ள சொல்றாங்க, அந்த டோக்கன் கிடைக்காது, 5 பேர் இந்த பக்கம் வாங்க, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த பக்கம் வந்தோடனே கேட்குறாங்க, அப்படி உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னொடனே கஷ்டப்பட்டு வந்தேன், ஃபைட் பண்ணி பார்த்தேன், சரி பரவாயில்ல அப்படின்னு. அந்த ஒரு கிராமத்து அக்கா இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு மாதிரி அழுது பேசிட்டு அதில் ஒரு கேர்ள், அக்கா மாயா அக்கா, என்ன சொல்லுடி, அந்த ட்விட்டரில் ஒருத்தன் இருக்கா இல்லை, அவன் ஒரு லேடிஸ் கிட்ட சண்டை போட்டு, யார் அந்த லேடிஸ், நான் தான் என்கிட்ட சண்டை போட்டு அந்த சேரை பிடிக்க வச்சு உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? அப்போ அதுக்கு தான் வந்திருக்கேன், வா தட்டுவான் கேட்பான் அப்படின்னு. அங்கே போனோடனே சொல்கிறாங்க, நான் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், நான் தான் அந்த சேரை தூக்குனேன், என்கிட்ட இருந்து அவன் பிடிச்சி இழுத்தான் பாருங்க, என் முதுகு அங்கே போய் பட்டு உடச்சி கீழே உளுந்து இப்படி அசிங்கமாக விளையாடுறான் தெரியுமா? உடனே அவங்க, நீங்கள் 2 பேரும் ட்வின்னா? ஆமாம் மேடம். இப்போ 2 பேருக்கும் ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு ஒரு டோக்கனை கொடுங்க சார். அப்போல்லாம் தர முடியாது மேடம், இங்கே பாருங்க நான் தான் ஹோஸ்ட்டு, என்கிட்ட நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, தானா தா. அவர் சொல்கிறாரு, இப்போ 2 பேரையுமே ஒரு டோக்கன் நம்பரில் நீங்கள் ஷோக்குள்ளே எடுப்பீங்கன்னா இந்த ஒரு டோக்கனை நான் தர்றேன், கன்ஃபார்ம் தானே, ஷுவர் தானே? என்னோடனே டோக்கனை கொடுப்பா அப்படின்னோடனே அவர் டோக்கனை கொடுக்கும்போது அந்த கேர்ள், அக்கா எனக்கு அந்த 6ஆம் நம்பர் டோக்கன் தான் வேணும், எனக்கு அதான் வேணும். மற்ற ட்வின் இருக்காருல்ல அவர், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தோத்த அந்த 6ஆம் நம்பர் டோக்கன் தான் எனக்கு வேண்டும். இருமா அதை நீ சொல்லாத, நான் ஹோஸ்ட்டு, போ அந்த பக்கம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நோஸ் கட் வாங்கிட்டு போய் அந்த பக்கம் நிற்கிது. இவர் அந்த டோக்கனை கழட்டி கொடுத்துட்டாரு. ஓகே நீ கேமில் தான் இருக்க, 2 பேருக்கு எதுக்கு 2 டோக்கன், 2 பேரும் ஒரு டோக்கன் கொடுன்னு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அந்த டோக்கனை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த பார்த்தியா எப்படி டோக்கனை மாயா வச்சு வாங்கினேன் பார்த்தியா அப்படின்னே, இவங்க வந்து இந்த டோக்கன் இந்த 5 பேரில் பொறுத்தவரைக்கும் நான் கொடுக்க போகிறேன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த கிராமத்தக்கா இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே அழுகை,
நிறைய பேர் சொல்கிறாங்க அக்கா நல்லா வடையெல்லாம் சுடும், அக்கா நல்லா பேசும், வாக்கா 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 உள்ள வாக்கா உள்ள வாக்கான்னு பார்த்தா அவங்க பெரிய நோஸ் கட்டு. நான் சண்டை போட்டு அந்த டோக்கனை வாங்கி அந்த அக்காவை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு மிச்சம் 4 பேரும் சைடில் நிற்கிறாங்க. அப்போ சார் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி வெளியே வரும்போது மாயா ஒரு 4 எக்ஸ்ட்ரா டோக்கன் எடுத்து எல்லாருமே செலக்டட் அப்படின்னு பிராங்க். பிக் பாஸ் இந்த கேம் இப்படித்தான் இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ட்ரையல், இப்படித்தான் சண்டை போடணும். நல்லா இருக்கு தானே, ஸோ அந்த 4 பேரும் உடனே அவங்க ஏதோ ஜெயிச்சு வாங்கின மாதிரி என்ன பிச்சை போட்டிருக்காங்க எடுத்துட்டு போ அந்த பக்கம் அப்படின்னு 5 பேருக்கு இப்போ 50 பேரும் பஸ்ஸில் ஏற்றி 2 மணி நேரம் உட்கார வச்சது, இந்த சேரை பிடிங்கி கொடுத்தது. ஏன்டா வந்தோடனே 50 டோக்கனை கொடுத்து ஷோ ஆரம்பிக்க வேண்டியதானடா, ஆரம்பிக்கலாம் இவங்களை வச்சு செய்யணும் இல்லை. சரி செஞ்சாச்சு. அடுத்தது இந்த பக்கம் செட்டுக்குள்ளே ராஜு, ஓவியா, ஆரி 3 பேரும் வர்றாங்க. வந்து பேசிட்டு அவங்க இடத்துல உட்காடுறாங்க. அப்போ மாயா கேட்குது, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி ஒருத்தரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறீங்க, அங்கே அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா விஜய் சேதுபதி என்ன நினைப்பார் இல்லை? ராஜு அப்படி எங்ககிட்ட அவர் ஏதாவது கேட்டாருன்னா எங்களை ஜட்ஜாக செலக்ட் பண்ணவர்கிட்ட போய் கேளுங்க, நாங்கள் கையை காட்டிடுவோம் அப்படின்னு ராஜு அவர் ஆஸ் யூஷுவல் நகைச்சுவையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் 3 கார்டு காட்டுறாங்க. க்ரீன் கார்டு, எல்லோ கார்டு, ரெட் கார்டு. க்ரீன் கார்டு குவாலிஃபைட், எல்லோ கார்டு ஒன் ஹோல்ட், ரெட் கார்டு எண்ட் ஆஃப் ஜேர்னி. இது என்னென்ன உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து 5 நிமிஷம் ஜட்ஜு கிட்ட பேசுவாங்க. அந்த பேச்சுவார்த்தையிலேயே இவரை வந்து துரத்தணுமா, செலக்ட் பண்ணணுமா, இல்லை கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லணுமாங்கிறது இவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு 5 minutes. ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் பேரே சும்மா தடாரடியாக இருந்தது, தடீஸ்வரன். தடீஸ்வரன் ஒருத்தர் ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு. நான் சொன்னேன்ல எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இதிலே வந்து நம்ம இதாக பெர்ஃபார்ம் பண்ணி பெரிய இதாக ஆயிரணுங்கிறதுக்காக எல்லாருமே ஓவர் பெர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. தடீஸ்வரன் கொஞ்சம் ஓவர் டாக்கிங், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். உள்ளே வரும்போதே அவர் பெரிய அந்த பீட்ரு மாதிரி இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டே வருவாராம், தப்பாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டு வர்றாரு. உள்ளே வரும்போது யா 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 என்ன இங்கிலீஷ் பேசு 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 அவனு பார்த்தா சொல்கிறாரு. மாயா கேட்குது, உங்கள் பேர் என்ன? அவ்வளோதான் கேட்டுச்சு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு காமன் மேன் ஷோ. என் பேர் தடீஸ்வரன், நான் இந்த ஊரில் வந்திருக்கிறேன்னு அங்கே இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எது மாயாவை கிராஸ் பண்ணி மாயா அவரை பிடிச்சி மாக்கில் வந்து நில்லு அப்படின்னு நிப்பாட்டினதுக்கு அப்புறம் எந்த கேள்வி கேட்டாலும் யா 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 கக்கூசியா என்ன சார் அப்படின்னா ஆரி கேட்குறாரு. தடீஸ்வரன் யா இப்போ நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யா எதுக்கு போகணும், யா எதுக்கு போகணும் சொல்லு அப்படின்னா அவர் சொல்றாரு. எதுக்கு வந்திருக்கீங்க தடீஸ்வரன்? பிக் பாஸ் விளையாட. அவர் வந்து அந்த மதுரை சைடு இருப்பார் போல இருக்கு. அவர் சாதாரணமாக தான் பேசுறாரு. அதை பேசும்போது நமக்கு பார்க்கும்போது என்ன எகத்தாளமா பதில் சொல்றாப்புலங்கிற மாதிரி இருக்கும். தடீஸ்வரன் யா எதுக்கு பிக் பாஸ், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? பிக் பாஸ் விளையாட. சரி, கொஞ்சம் ஓவராக தான் பேசுறாரு. அப்போ கொஞ்சம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து கொரோனா பேட்ச்சு, ஒழுங்காக படிக்காமல் ஹெட் மாஸ்டர் பண்ண தப்புனாலே லைஃபே போய் 20 வயசில் எனக்கு அம்மா பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நாசமாக போய் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு. அப்படியா? எத்தனை குழந்தைங்க? என் ஒய்ஃபு 6 மாதம் ப்ரெக்னென்ட்டு, ஆல்ரெடி 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. உங்களுக்கு எத்தனை வயசு? 24. 4 வருஷம். அவர் ராஜு கேட்குறாரு, இஷ்டம் இல்லாமல் 4 வருஷத்தில் எவ்வளோ பண்ணிட்டீங்களா என்னோட அப்படின்னு சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கேட்குறாரு தடீஸ்வரன், யா நீங்கள் பிக் பாஸ் வின் பண்ணணுமா இல்லை அங்கே இருக்கிற அந்த காசை வின் பண்ணணுமா? இன்னொன்று நோ 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 ஐ எம் வெல் செட்டில்ட், ஐ டோன்ட் நோ மணி. அப்படின்னா காசு வேணாம்னு சொன்னீங்க. எங்க என்ன சொன்ன? ஆல்ரெடி ஐ அம் செட்டில்ட் ஆல்சோ, ஐ டோன்ட் நோ மணி. காசு வேணாம்னு சொன்னேன், இங்கிலீஷ்ல சொல்லு ஐ டோன்ட் நோ மணி. எனக்கு அச்சோ கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் தம்பி, நீங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. அது சிரிப்பலைகளை உண்டு பண்ணுது இந்த பக்கம். நீங்கள் ஆக்சுவலி உங்களை மாசா பேசுகிறீங்க, எனக்கு காசெல்லாம் வேணாம், நான் ஜெயிக்கணும். அது தமிழில் சொன்னால் மாசா இருக்கும். ஐ எம் வெல் செட்டில், 24 இயர்ஸ்லேயே நான் பல சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டேன். என்ன வச்சுருக்கேன்? 4 மாடு வச்சுருக்கேன், 2 கறவை மாடு, 2 சென மாடு. சூப்பராக இருந்தது. 24 வயசில் 4 மாடு வச்சு காசு வேணான்னு சொல்கிற ஆளை பார்க்க நல்லா தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ மணின்னு பார்த்தீங்க அப்படின்னு என்னன்னு கேட்டேன். அதான் சொல்ல புரியலை. என்ன சொன்னேன்? எனக்கு காசு வேண்டாம், அதுக்கு ஐ டோன்ட் நோ மணி. சரி, அதெல்லாம் பேசிவிட்டு மாசா பேசிட்டு ஐ எம் வெல் செட்டில், ஐ டோன்ட் நோ மணி. ஜெயிச்சா கொடுப்பாங்களா? எது ஜெயிச்சா கொடுப்பாங்கல்ல காசு. ராஜு சொன்னார், இதை தாங்க
இவங்க ஜெயிச்ச உடனே காசு கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே டப்புக்குன்னு மேலே வந்துடலாம் மட்டும் தான் பல பேர் உள்ளே வருவாங்க. ஆனால் ரியாலிட்டி வேறு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நான் யாருக்கு கீழேயும் அடிமையாக வேலை செய்ய மாட்டேன், நான் என் மாடை வச்சுக்கிட்டு நான் வேலை செய்வேன் அப்படின்னு அந்த அடிமைத்தனத்தை பற்றி கொஞ்சம் பேசி கொஞ்சம் பேசி நீயா நானா மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி விடு, உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் இருக்காமே? ஆமாம் இருக்குது. என்ன பண்ணுவேன்? டீத்தில் பைட் பண்ணிக்கிட்டே பக்கெட்டை லிஃப்ட் பண்ணுவேன் சார். புரியல. தண்ணி குடத்தை வாயாலே கடிச்சு தூக்குவேங்க. அதான் தூக்கி காட்டு அப்படின்னு ஒரு குடம் நிறையா தண்ணி, பிளாஸ்டிக் குடம் தண்ணி போய் கடிச்சு தூக்கிட்டு ஆடுறாரு. எனக்கு பல்லு வலிக்குது. இறக்கியா செலக்ட் பண்ணுங்க, இவன் சண்டை வந்தா பிக் பாஸ்ல கடிச்சே ஜெயிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா பக்கெட்டை கடி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ஒண்ணு சொல்ல, பக்கெட்டை கடிச்சு தூக்குறோடனே செலக்டட்னாங்க. ஆமா அது சரி, இவன் பல பேரை உள்ள கடிச்சு வைக்க போறான் அப்படின்னு இவரை செலக்ட் பண்றாங்க. பட் அடுத்த லெவலுக்கு தான் செலக்ட் பண்ணிருக்காங்க தவிர வீட்டுக்குள்ள இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டெஸ்டன்ட் வந்தாங்க, மோனிகா கிறிஸ்டினா. ஒரு சட்டிலாகவும் இருந்தாங்க, ஒரு விதமான ஆட்டிடியூட்லையும் வந்தாங்க. என் பேர் மோனிகா கிறிஸ்டினா, நான் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன், அது இது 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 எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் கேட்டு ராஜு சொன்னார், மோனிகா இது பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய ஷோ, உள்ளே போகிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் இன்ட்ரோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க உடனே பண்ணுறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டார், நம்மளா ஏதாவது பண்ணி நம்மளை முன்னிறுத்தணும். அப்படின்னோடனே அவர் சொல்ல, அப்போ உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் தானே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். 5 நிமிஷத்தில் நாங்கள் உங்களை ஏன் செலக்ட் பண்ணணும்னா உங்கள் ஸ்டோரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எங்களுக்கு போரிங்காக இருக்குன்னு. சரி, வாட் இஸ் த ரீசன் டு செலக்ட் யூ, நாங்கள் ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும்? அவங்க ஐ எம் a வெரி குட் என்டர்டெய்னர். நீங்கள் அதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். ஐ எம் a வெரி குட் என்டர்டெய்னர். 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் எப்படி கொட்டுறது? இப்போ நான் என்னோட டீசர் மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். உடனே ஆரி, அப்போ மேடம் உங்களோட ட்ரெய்லர் பார்க்குறேன்னா எத்தனை காலம் காத்து கிடக்கணும் அப்படின்னு அவங்க, அது இல்லை சொல்கிறேன். சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பண்ணின பெஸ்ட்டான மாசான நான் மட்டும்தானே அப்படி பண்ணியிருக்கேன், வேறு யாருமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லு. இங்கே வந்து நிற்கிறனே அது அச்சீவ்மெண்ட் தானே. உடனே ஓவியா, நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி போரிங்காக தான் ஆன்சர் பண்ணுவீங்களா? எங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு போரிங்காகவே பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் போரிங்காலாம் பேசலை, நான் நல்லா தான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுக்கு தான் அதை டீகோட் பண்ண தெரியல. போச்சுடா. ஆரி சொல்கிறாரு, ஓவியா ராஜு நமக்கு தான் டீகோட் பண்ண தெரியல, சரி டிசிஷனை கொடு அப்படின்னு சோப்பு கடை தூக்கி காட்டிட்டு நீ வந்து நடந்தா பார்த்துக்கலாம் ஒரு கேஃப்ரீயாக தான் ஆட்டிடியூட் இருக்குது. இப்போ கூட உங்களை நாங்கள் இங்கே ரிஜெக்ட் பண்ணுனா இன்னைக்கு நைட்டு போய் அழுதுட்டு நாளைக்கு நார்மல் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவானாலோ, எஸ் ஐ எம் அன் இமோஷனல் ஃபூல் அப்படிங்களா? பிக் பாஸில் வந்து கமெண்ட்ஸ்லையும் சரி, ரிவ்யூலையும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இதை விட 25 மடங்கு குழப்பி பேசுவாருங்க. இதெல்லாம் தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்கணும். ஷோ முடிச்சுட்டு நீங்கள் ரெகுலர் லைஃபுக்கு திரும்பி வர்றதுக்கே பெரிய ப்ராசஸ் ஆகும். அது உங்களுக்கு கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மறுபடியும் கமெண்ட் மேனுக்கு ட்ரை பண்ணுங்கள், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது வந்து அசராம நின்று பேசணும், வளர்னாலும் பரவாயில்ல, அசராம நின்று பேசணும், ஒரு பெக்யூலியர் வாட்டர்மெலன் மாதிரி கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும். ஏன்னா ஆனால் லூஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு அடிவாங்க ஆள் வேணும்ல அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. 50 பேரில் 2 பேரை தான் இன்னைக்கு காட்டினாங்க. மிச்சம் 48 பேர் 5-5 நிமிஷம் பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே அங்கே டாஸ்க் வைக்கணும், அவங்க நகைச்சுவை பண்ணணும், ஆடணும், அழுகணும், உருண்டு பெறலணும், எல்லாம் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 4 பேர் 5 பேரை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி அங்கே நாறுவாங்க. அவங்க அப்போ நாடுறத நம்ம அப்போ பார்ப்போம். இன்னைக்கு 2 பேர் தான் நாடுறாங்க, இன்னும் 48 பேர் எப்படி நாடுறாங்கிறத நான் அடுத்த நாளில் வந்து சொல்கிறேன். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.